அன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பந்தாவா வந்து சொன்னாங்கல்ல, பார்லர் அம்மா கூட அம்மாவுக்கு 10,000 ஷேர் கொடுத்துச்சு பாருங்க. அந்த பணம் எப்படிப்பா வந்துச்சு? இது என்ன கேள்வி? அது மனோஜ் ப்ராடக்ட் சேல் பண்ணி அதுல வந்த லாபம். ஓ, பொருள் வித்த காசு. கரெக்ட் கரெக்ட். ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வித்த காசு அதானே? ஏங்க இவனுக்கு என்ன ஞாபகம் மறதி வந்துருச்சா? மீனா, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. போயிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு தானே, தாராளமா போயிடலாம். அதுக்கு முன்னாடி அருமையான ஒரு குறும்படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு போயிடலாம். ஓ, எல்லாரும் மூவிக்கு போறோமா? அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நாம எங்கேயும் போல, படத்தை என் போன்ல வச்சிருக்கேன். ஹலோ, இப்படி பைரசில டவுன்லோட் பண்ணி படம் பார்க்கிறது ரொம்ப தப்பு. இண்டஸ்ட்ரியில ஒரு மூவி பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பலக்குரலு, இது வேற யாரும் எடுத்த படம் இல்ல, இது நான் எடுத்த படம். ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. டேய், நீ எப்படா படம் எடுக்க ஆரம்பிச்ச? ரவி, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ அது அப்படியே வந்து சொன்னா இந்த உலகம் நம்மளை நம்பாது. நாம பார்த்த காட்சியை அவங்க கண்ணுக்கும் காட்டினா தான் நம்புவாங்க. ஏங்க, எதை பத்திங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தொழிலதிபரை பத்தி தான். பார்லருமா, அன்னைக்கு நீ சொன்னேல்ல இவன் புத்திசாலியா இல்லையான்னு நாங்களாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 4 லட்சம் சம்பாரிச்சதை சொன்னானே, 4 லட்சம் விட்டதை சொன்னானா? 4 லட்சத்தை விட்டுட்டானா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, அதை சாரே ஒரு வயல சொல்லுவார்ப்பா. பார்க்கலாம்ப்பா, நீ உட்காருப்பா. எல்லாரும் பாருங்க. சார், 5 ஏசி, 5 வாஷிங் மிஷின், 5 ஃப்ரிட்ஜ், 5 டிவி, அதுவும் 32 இன்ச்சஸ் வேற. இது எல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா நான் ஒரு கெட்டில் வேற கொடுத்துருக்கேன் சார். டோட்டலா 4 lakh பில்லு சார். இவனுங்க இப்படி ஏமாத்துவானுங்க எனக்கு எப்படி சார் தெரியும்? டீலருக்கு வேற 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருந்தது. ஏதோ சமாளிச்சு வேற வழியில 4 லட்ச ரூபா ரெடி பண்ணேன். சார், நான் இப்படி ஏமாந்துட்டேன்னு வீட்டுல சொல்லவா சார் முடியும்? என் ஒய்ஃப் வேற கேள்வி கேட்பா சார். அதான் அதுல லாபம் வந்துச்சுன்னு 1 லட்ச ரூபா வீட்டுல கணக்கு காட்டிட்டேன். அதான் சார் மொத்தமா 4 லட்ச ரூபா ரெடி பண்ணேன்.